ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடல் அழகு பாதிக்கப்படுகிறது என்பது உட்பட பல்வேறு காரணங்களை கூறி பல பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்த்து வருகின்றனர். இவை தேவையற்ற அச்சம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். விரிவாக பார்க்கலாம். கடந்த காலங்களில் குழந்தை பிறப்பு அதிகமாக இருந்தபோதும் தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவறாது கொடுத்து வந்தனர். ஆனால் தற்போது தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு கெடுவதாகவும் வேலைக்கு செல்வதால் தாய்ப்பால் கொடுக்க இயலவில்லை என்றும் பல்வேறு காரணங்களால் தாய்ப்பால் கொடுப்பது பெருவாரியாக குறைந்துள்ளது. ஆனால் குழந்தைக்கு சீராக தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக கூறும் தாய்மார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். குழந்தைங்களுக்கு பொதுவாக இப்பெல்லாம் தாய்ப்பால் யாரும் கொடுக்கறது இல்லை. ஆனால் தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. டாக்டரே சொல்லுவாங்க குழந்தை பிறந்து 3 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுத்தாகணும்னு. ஆனால் இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே தாய்ப்பால் கொடுக்காம புட்டிப்பால் பாக்கெட் பால்னு வாங்கி கொடுத்து குழந்தைங்களை வீணாக கெடுத்துடுறாங்க. தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் உணர்ந்து தாய்ப்பாலை கொடுக்க தாய்மார்கள் முன்வந்தாலும் அவர்களின் முரண்பாடான உணவு பழக்க வழக்கங்களால் பால் சுரப்பது வெகுவாக குறைந்துள்ளதாக அருந்தானிய ஆர்வலர் மாதேஸ்வரன் கூறுகிறார். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு குளியடி சம்பா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த குளியடி சம்பா சாப்பிடும் போது அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு பால் இயற்கையாகவே சுரக்கும், அதிகமாக சுரக்கும். இந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இது ஒரு வார விழாவாக கொண்டாடுறதுங்கிறது கொஞ்சம் வருத்த அளிக்கக்கூடிய செய்தி தான். இருந்தாலும் இப்போ இது அரச கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி ஒரு வார விழா கொண்டாடும் போது இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் மூலமா எப்படி இயற்கையாகவே தாய்ப்பால் சுரக்கிறத அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி இந்த மாதிரி உணவுகள் எளிமையா மக்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அரசு வழிவகை செய்யணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. பிறந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என கூறும் மருத்துவர்கள் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது தாய்க்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். தாயிடம் கொடுக்கும் சீம்பாலானது குழந்தைக்கு பலனளிப்பதோடு மட்டுமல்லாமல் தாய்க்கும் கர்ப்பப்பை விரைவாக சுருங்கி அவர்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கை இமிடியேட்டாக தடுத்து நிறுத்துகிறது. மேலும் 6 மாத கால அளவிற்கு அவர்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும்போது மாதவிடாய் தள்ளி செல்வதனால் அவர்கள் உடலில் இரும்புச்சத்து சேகரமாகிறது. அந்த 6 மாத கால அளவில் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும்போது அது இயற்கையான ஒரு கருத்தடை முறையாகவும் அமைகிறது. கர்ப்ப காலத்தின் போது அவர்களுக்கு ஏறிய அதிகப்படியான உடல் பருமனானது தாய்ப்பால் கொடுப்பதனால் குறைகிறது. பெண்களை அச்சுறுத்தும் 3 வகையான புற்றுநோய்களில் இருந்தும் தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கம் பாதுகாப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் நகரப்பகுதிகள் மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது என்பது ஆர்வம் குறைய தொடங்கியுள்ள இந்த சூழலில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்படும் இந்த நாளில் முறையான, அதாவது பெயரளவுக்கு இந்த தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படாமல் முறையான செயல்முறை விளக்கத்தோடு இதோட தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்தப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.